சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தோழன் ரதன். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் என்ன விடயம் சம்பந்தமாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நேற்றைக்கு இடம்பெற்ற அந்த இரட்டை சகோதரிகளினுடைய மரணம் சம்பந்தமான வீடியோ ஒன்று பாய்ந்திருந்தான். அதில் எனக்கு கிடைத்த தகவல்களில் நிறைய தகவல்கள், வேறுபட்ட தகவல்கள் கிடைக்கப்பெற்றது. அதை பாய்ந்திருந்தான் அப்படி இருந்தும், ஆனால் அந்த பகுதியில் இருக்கின்ற உறவினர்கள், குடும்பத்தவர்கள், நெருங்கியவர்கள் அதை இல்லை, அப்படி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. சரி, நடந்தது என்ன, அது எதுக்காக அந்த விஷயம் நடந்தது அப்படின்ற எல்லா விடயங்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இரட்டை சகோதரிகள் புன்னாலக்கட்டுவன் பகுதியில் மரணமாகிய சம்பவம் நேற்றையிலிருந்து சமூக ஊடகங்கள் அது ஒரு பெரிய பேசு பொருளாக இருந்தது. அவர்கள் இருவருடைய நடனமாடிய வீடியோக்கள், அவர்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருந்த வீடியோக்கள் எல்லாமே சமூக ஊடகங்களில் இப்போ பரவலாக வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமாக ஆராய்கின்ற பொழுது, புன்னாலக்கட்டுவன் பகுதியை வசிக்கின்றார் அங்கே பகுதிய மக்கள் சொன்னவர்கள் என்றதன் அடிப்படையில் ஒரு சிலர் சொன்ன கருத்துக்கள் என்னுடைய காதுக்கு எட்டியது. அதை நான் செய்தியாக பகிர்ந்திருந்தேன். நான் சொன்ன விஷயம், குறிப்பிட்ட அந்த பெண் பிள்ளைகள் அவருடைய தந்தையார் 2 திருமணங்கள் முடிச்சுக்கார் அப்படின்னு சொல்லியும், தாயார் இல்லை அப்படின்னு சொல்லியும், இந்த தாயாரும் இல்லை அப்படின்னு சொல்லியும், அதனால் பிள்ளைகளை தந்தையார் கவனிக்கவில்லை, இதில் சொத்து பிரச்சனைகள் இருக்கிறது, பிள்ளைகள் தந்தையுடைய பாசம் கிடைக்கல அப்படின்ற விஷயங்கள் அவர்கள் பெரிய விளக்கமாக சொல்லியிருந்தாங்க. அதனை சுருக்கி ஓரளவுக்கு அதை செய்திகளாக வெளியிட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால், உண்மையாக அது நடந்தது, அது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கின்ற சகோதரர்கள் நிறைய பேர் தொலைபேசி அழைப்பு எடுத்து சொல்கிறாங்க, அண்ணா நீங்கள் அந்த சொன்ன செய்தி பிள்ளை, இந்த நடந்தது இல்லை, இது உங்களுக்கு யாரோ தவறான தகவலை தந்திருக்கிறாங்க, தயவு செஞ்சு இந்த செய்தியை மாற்றி போடுங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கின்ற அந்த பகுதியில் இருக்கின்ற சகோதரிகள் தொடர்ச்சியாக தொலைபேசி அழைப்பு எடுத்து நடந்த விஷயங்களை தந்திருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நான் உங்களோட அப்படியே பகிர்ந்து விடுறேன். இந்த செய்தி, நான் முதல் பகிர்ந்த செய்தி அது தவறான செய்தியாக இருந்தால் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளும், பிரச்சனை இல்லை. என்னென்னு சொன்னால், ஒரு தகவலை நானும் அதை சரியாக தீர விசாரிச்சிருக்கணும், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அதை போட்டது. ஆனால் அது பிள்ளைங்கிற பட்சத்தில் அதுக்கு மன்னிப்பு கேட்க வேண்டிய கடப்பாடு எனக்கு இருக்குது. அதனால் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அந்த செய்திக்கு. ஆனால் உண்மையில் நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 2 சகோதரிகளில் ஒரு சகோதரி தனக்கு உயிர் வாழ பிடிக்கவில்லை அப்படி என்று சொல்லி தனக்குத்தானே மண்ணெண்ணெய் ஊற்றி கொண்டதாகவும் அதுக்கு தீ பற்ற வைத்ததாகவும், அதுக்கப்புறமாக அந்த 2வது சகோதரி இவரை காப்பாற்ற முற்பட்ட வேளையில் இந்த சம்பவம், அதாவது இருவருமே தீக்காயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதாகவும், அதுக்கப்புறமாக முதலுதவி பிரிவுக்கு கால் பண்ணி முதலுதவி பிரிவு அவர்களுக்கு ஒட்ரிசன் கொடுக்கின்ற பொழுது அந்த ஒட்ரிசன் அது கூட எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லியும், அதுக்கப்புறமா தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதாகவும், தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இருந்து அதுக்கப்புறமாக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற பொழுது அவர்கள் மரணமாயிருக்கிறார்கள் அப்படின்ற விஷயமும் வெளியாகி இருக்கிறது. இதில் சொல்லப்பட்ட விஷயங்களில் குறிப்பிட்ட அந்த சகோதரி மரண வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க, எங்களுக்கு வாழ பிடிக்கல, அதனால தான் நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம், எங்களை உயிரை மாய்த்து கொள்கிறோம், அதனால் நாங்கள் எங்களுடைய உயிருக்கு நாங்களே நெருப்பை மூட்டிக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கின்ற சௌரக சொல்கிறார்கள். இப்படி தான் வாக்குமூலம் வைத்தியசாலையில் கொடுத்ததான்னு சொல்லி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் அதுக்கப்புறமாக விசாரணைகளுக்கு போகுமா போகாதா அப்படின்னு சொல்லப்படுறது. இன்னொரு விஷயம் போலீசார் இது சம்பந்தமான தீவிர விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னு சொன்னால், இவர்கள் சொத்துக்காக இருவருமே, அதாவது முதல் மனைவியினுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் கொடுக்கப்பட்டது, 2வது மனைவியினுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் இல்லை, ஏனென்று சொன்னால் அவர்கள் சட்டப்படி திருமணம் செய்தவர்கள், இப்படி நிறைய கதைகள் என்ன சொல்லப்பட்டது. அதன் அடிப்படையில் சொன்ன விஷயம்தான் நான் அந்த வீடியோவில். ஆனால் இப்போ கிடைக்கப்பட்ட தகவலில் அவங்க ஒரு வறுமையான குடும்பஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொத்துக்களோ காணிகளோ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி, இவர்கள் சொத்துக்காக இப்படி செய்யக்கூடிய சகோதரிகள் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களுக்கான சொத்துக்கள் தேவை அப்படின்ற பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட தந்தையார்கள் அல்லது இந்த குடும்பம் வாடகை வீட்டில் தான் வாழ்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கின்ற பொழுது எனக்கு அந்த தகவலை ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஆனால் இது சம்பந்தமாக எனக்கு தந்த தகவல்கள், தந்த சகோதரர்கள் அவர்களிடம் விசாரிக்கின்ற பொழுது, நான் அது பொறாமையில் உங்களுக்கு பொய்யான தகவல்களை தந்திருக்கலாம், அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இவர்கள் அந்த பகுதிகளில் அவர்களுக்கு ஒரு பேர் இருக்கிறது, அவர்களுக்கு அவர்களுடைய நன்மதிப்பை கெடுக்கின்ற மாதிரியான வேலைகளை இவர்கள் யாராவது செஞ்சிருக்கலாம், அப்படி யாராவது பொய்யான தகவலை தந்திருக்கலாம் அப்படின்ற விஷயத்த
குறிப்பிட்ட அந்த பகுதியில் இருக்கின்ற சகோதரர்கள் தொலைபேசி அழைப்படுத்தி நாங்கள் சொல்லியிருந்தாங்க. உண்மையில் கஷ்டமான விஷயம் தான். என்னென்னு சொன்னால் நாங்கள் மீடியா ஃபீல்டில் இருக்கிறாங்க, அது மட்டும் நாங்கள் அருகில் இல்லை. சில விஷயங்களை அந்த பகுதியில் இருக்கின்றவர்கள் அருகில் இருக்கின்றவர்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு தகவலை எங்களுக்கு பகிர்கின்ற பொழுது நாங்கள் அந்த தகவலை நாங்கள் பகிர்ந்து விடுகிறோம். இது உண்மையாக தான் இருக்கும் அப்படி என்று சொல்லி சில நேரங்களில் அது உண்மையாக இருக்குது, சில நேரங்களில் அந்த தகவல்கள் தவறாக வந்து விடுகிறது. தவறாக வந்து விடுகின்ற பொழுது அந்த தகவல்கள் தவறான தகவல்ன்றதை தாண்டி பலர் அதை பகிர்கின்ற பொழுது ஷேர் பண்ணுகின்ற பொழுது நிறைய பேரிடம் அது போய் சேருகின்ற ஒரு தவறான தகவல்களாக அந்த தகவல்கள் போய் சேர்ந்து விடுகிறது. அதனால் ஒரு செய்தியை வெளியிட்டு விட்டோம் அப்படின்றத கடந்து என்ன சொன்னால் இப்போ விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக போலீசார் ஒரு ஊடக சகோதரன் வந்து சொல்லியிருந்தார், போலீசார் சொல்லியிருந்தாங்க இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடைக்கல. அது அவர்களுக்கு வறுமையான ஒரு குடும்பத்தில் இருப்பதனால சொத்துக்கள் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளும் இல்லை, சொத்துக்களுக்காக அவர்கள் உயிர் நீத்துக் கொள்வதால் அது உயிர் மாய்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை அப்படின்ற விஷயத்தை போலீசார் சொன்னதான்னு சொல்லி ஒரு சகோதரர் ஒருவர் பகிர்ந்திருந்தார். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சம்பவம் அப்படின்றது வந்து இப்போ எதுக்காக உயிரை மாய்த்தார்கள் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியார்கள். ஏன்னு சொன்னால் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு அது சம்பந்தமான பூரணமான விளக்கம் இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு சகோதரர் ஒருவர் இப்படி ஆக்காக்கள் நெருப்பில் தீலகரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் முதலுதவி பிரிவுக்கு அழைப்படுத்து அது உடனடியாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியசாலையை கொண்டு சென்றதாக அந்த அருகில் இருக்கின்ற அந்த குடும்பத்துக்கு அருகில் இருக்கிற சகோதரர்கள் கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அண்ணா இந்த செய்தியை வந்து மறுத்து செய்தி போடுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு சில செய்திகளை நாங்கள் பகிர்கின்ற பொழுது ஒரு சாராரனுடைய கருத்தை நம்பிக்கொண்டு பகிர்றதுனால வார பிரச்சனை. ஏண்டா ஒரு குடும்பத்தை நேரடியாக சென்று அவங்களிடம் இந்த கருத்துக்களை பெற்றோ அல்லது அவங்களிடம் உண்மையான செய்திகளை எடுத்து பகிரவும் முடியாது. ஆனால் இப்படி ஒரு சில செய்திகள் எங்களுக்கு நாங்கள் அயலில் இருக்கிறாங்க அல்லது பக்கத்து வீடுகளில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கின்ற பொழுது நாங்கள் அதை நம்பிடுறது வளம். அது நான் இல்லை, எல்லா ஊடகவியலாளர்களுமே பொதுவாக நம்பிடுறது. ஏன்னு சொன்னால் ஓகே எங்களுடைய அந்த செய்திகள் மக்களிடம் போய் சேரணும் என்கின்றதன் அடிப்படையில் அப்படித்தான் நானும் இந்த செய்தியை பகிர வேண்டியது. ஆனால் நேற்று காலம் நடந்த இந்த சம்பவம் எனக்கு நேற்று மாலை வரைக்கும் இதை பகிரணும் அப்படின்ற யோசனையில் நான் இருக்கலை. ஏன்னு சொன்னால் 2 பெண் குழந்தைகள் பெண் பிள்ளைகளுடைய உயிர்கள் போயிருக்கிறது. எதுக்காக அந்த வீடியோ பகிர்ந்து அதில் வந்து நம்ம என்னத்தை நம்ம பிரபல்யமாக போகிறோமா, அந்த வீடியோ பகிர்றதால என்ன யோசனை அப்படின்னா நிறைய நேரம் யோசிச்சு போட்டும் காரணங்கள் இல்லாமல் சும்மா பகிர்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு இறுதிக்கட்டமாக வந்து நிற்கின்ற பொழுது தான் எதேச்சியாக ஒருவர் தொலைபேசி அழைப்பினூடாக கால் பண்ணி சொல்லியிருந்தார், அண்ணா இது வந்து இப்படி நடந்திருக்கிறது அப்படின்ற பொழுது நான் அதை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பகிர்ந்த விஷயம். அது தகவல்கள் ஒரு சில தகவல்கள் சரியாக இருக்குன்னா ஒரு சில தகவல்கள் பிள்ளையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சில சகோதரர்கள் கால் பண்ணி அதை வந்து சரியான முறையில் சுட்டி காட்டியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் ஓகே நடந்த விஷயம் இதுதான், குறிப்பிட்ட சகோதரிகளுடைய உயிர் போய்விட்டது, அதுக்கு நான் இறுதி சடங்குகள் நடைபெற்றதாக சொல்லப்படுறது என்று அந்த 2 பெண் குழந்தையினுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையட்டும். அது மட்டும் இல்லாமல் இவ்வாறான நிகழ்வுகள் இப்படி நடக்கக்கூடாது, அல்லது இந்த உயிர் மாய்க்கிறது அல்லது இந்த தாங்களே வந்து தங்கள் உயிரை வருத்தி கொள்கிற சம்பவங்கள் இனி வருகின்ற காலங்களில் எந்த ஒரு சகோதரிகளுக்கும் பெறக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாங்களும் செய்திகளை பகிர்றது. அதுக்காக அந்த ஏற்கனவே நான் சொன்ன விஷயத்தில் அந்த முதல் பகிர்ந்த வீடியோவில் என்ன பிரச்சனை சொத்துக்காக உயிரை மாய்க்கிறார்களா அப்படின்றது கவலைக்குரிய ஒரு விஷயம். என்ன சொன்னால் இவர்கள் தகவலை தந்தவர்கள் அவர்கள் சொத்துக்காகத்தான் உயிரை மாய்க்கிறார்கள் அப்படின்னு சொன்ன பொழுது அதை வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையில் வந்து சொத்துக்கள் காசு பணம் எல்லாமே வந்து இன்றைக்கு இல்லாடி நாளைக்கு திருப்பி சேர்த்துக்கொள்ளலாம், அதில் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு என்ன சொல்கிறது சொத்துக்காக தங்களோட உயிரை மாய்த்து கொள்வதில் அப்பா எங்கள் மேலே பாசம் இல்லை, தந்தையார் அன்பு இல்லை, தந்தையார் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க எங்களுக்கு தரல இப்படி என்று சொன்னதான் அடிப்படையில் அது பயிர வேண்டி வந்த ஒரு விஷயம். அதனால் நடந்த விஷயம் இவ்வளவுதான்னு சொல்லி அந்த பக்கத்தில் இருக்கின்ற மரண விட்டு போய் வந்த சகோதரர்கள் தொலைபேசி அழைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க, அண்ணா இந்த விஷயம் வந்து இவ்வளோ தானே நடந்தது, வேறு ஒன்றும் இல்லை அண்ணா, நீங்கள் அதனால் வந்து நீங்கள் ஷேர் பண்ணாதீங்கோ அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த நான் போட்ட அந்த வீடியோ வந்து நான் என்னுடைய இதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஷேர் பண்ணுற ஆக்களும் தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணி விடுங்க என்னுடைய வீடியோவை. என்ன சொன்னால் அது யாராக இருந்தாலும் அது சரியில்லாத விஷயம் உண்டு. அது மட்டும் அது அவங்க குடும்பம் 2 பிள்ளைகளை இழந்து 2 உயிரை இழந்து நிற்கிற நேரத்தில் நாங்கள் அதில் வந்து பிரபல்யமாகவோ அல்ல அந்த வீடியோ பகிர்வதனால நாங்கள் ஒரு சேனலை ஓட வைக்கணும் என்ற அவசியம் கிடையாது. தயவு செஞ்சு அந்த வீடியோ என்னுடைய தகவல் எனக்கு கிடைத்த தகவல் தவறான தகவல் தந்தவர் அதை நான் அவரோட தொடர்பு ஒன்று கதைக்கிறேன். ஆனால் தயவு செஞ்சு
இவ்வாறு யாருமே இந்த உயிரை மாய்க்கிறது இவ்வாறான விஷயங்களில் போகாதேங்க அப்படின்றதான் என்னுடைய நோக்கம். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அந்த தவறான தகவலை பகிர்ந்தமைக்கு மீண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.